ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 14வது நாள். ஆமாம், கார்த்திகை 14வது நாள். இது நம்மளுடைய ஒரு நல்ல விரும்பி நம்மகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டது. வெள்ளிக்கிழமை எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டான ஒரு ரெசிபியை டிஃபன் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க என்னுடைய வயசு மூத்தவங்களா இளையவங்களா எனக்கு தெரியாது. நம்மள்கிட்ட கேட்டதுனால நம்ம எப்படியுமே கண்டினியூவாக ரெசிபி போடணும்னு இருக்கிறதுனால இன்னைக்கு ஸ்வீட்டாக தான், எண்ணெய் வேண்டாம், தண்ணி வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், மாவு வரதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே, அதுக்காக வேண்டி நான் ஃபஸ்ட்டு சர்க்கரைவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு, நம்ம ஊர் சீனி கிழங்கு. ஓகே, இதை வச்சுதான் நான் இது வச்சு இடியாப்பமே செஞ்சிருக்கா. எஸ், இது கூட ஏதாவது மிக்ஸ் ஆகும் கண்டிப்பா. எதுவுமே தனிப்பட்ட முறையில் நம்ம செய்ய முடியாது. கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணது ராகி மாவு, பூர மாவு. ஓகே, அதை வச்சுதான் இன்னைக்கு சூப்பரான ஒரு இடியாப்பம் ரெடி பண்ண போறோம். அது ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, இதுக்கு மெஷர்மெண்டே சொல்ல முடியாது. ஓகே, நான் 3, ஆனா கிழங்கு மட்டும் நல்லா பசுமையா அவிச்சு எடுத்துடணும். இந்த சரி போலையெல்லாம் கிடக்க கூடாது. மிக்சியில ஒண்ணுமே அடிக்காண்டாம். இந்த தண்ணியில தான் நம்ம ஃபுல் மாவுமே வரவ போறோம். அதனால ஸ்வீட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். எஸ், நல்லா இருக்கும். நம்ம வடமதி சமையலை ட்ரை பண்ணுங்கன்னு தானே, ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிடணும். இந்த கிழங்கு, நம்ம மரச்சீனி கிழங்கு எல்லாமே நல்லா வேக வச்சுட்டோன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்படி ஆயிட்டா, இனிமேல் இதுக்கு கூட நான் இன்னைக்கு சேர்க்குறது ராகி மாவு, கூரவு மாவு. உங்களுக்கு தேவைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கிடலாம், கோதுமை மாவு சேர்த்துக்கிடலாம், மைதா மாவும் சேர்க்கலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு அதுமாரி மாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம விரவணும். நான் ஒரு 3 ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண கூடாது. இந்த கிழங்குல உள்ள தண்ணியில தான் வேக வைக்கணும். பிசையணும், சாரி, வேக வைக்கணும்ல, பிசையணும். இதுவே கரெக்டாக இருக்குமா? ஆமாம், ஆனாலும் இதுலேயும் வேலை இருக்கு சேவா. நம்ம இடியாப்பச்சில் போட்டு பார்த்துட்டு நூல் போல வருகா இல்லை சேமியா போல உருந்து வருகா, அதாவது எந்த மெஷர்மெண்ட்டும் கண்டுபிடிக்க முடியாது, மாவுக்கு இதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த கிழங்கு வாக்கு நான் கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் போல மாவு போட்டுடேனா. இதை பாருங்க மேம், இடியாப்ப மாவுலாம் வர்ற மாதிரி டைட்டாக வரவும் அப்படி உருண்டையாக வரலாம் கிடையாது. இப்படி இருந்தாலுமே இடியாப்பம் வரும். கொஞ்சம் அழுத்தி அழுத்தலாம், ஆனாலுமே என்ன சொல்லுன்னா இந்த பேட்டர்ன்ல ரெடி பண்ணா போதும். நான் இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இடியாப்பச்சில போட்டு பார்ப்போம். சரியா? ஏன்னா சீனி கிழங்குல நம்ம நார் எடுக்கல, எதுவுமே செய்யல. தேங்காய் போட்டு அவிக்கணும்னா தேங்காய் போட்டு அவிக்கலாம். எப்படி இதை பாருங்க, மாவு நான் இப்படிதான் விரவி வச்சிருக்கேன். நம்ம அந்த மாவு போல கட்டியா அப்படியெல்லாம் ஒன்று விரவலை. இந்த பேட்டர்ன்ல இருந்தா போதும். தண்ணி கொதிச்சுன்னா மீடியத்தில் வச்சு ஒரு 3 நிமிஷம், 2 to 3 நிமிஷம் போதும், சீக்கிரம் வெந்துடும். சரியா? தண்ணி நல்லா கொதிக்கட்டு, கொதிச்சோன்னே வைப்போம்.
தண்ணி நல்லா சூடாயிட்டா வச்சுட்டு மீடியத்தில் வச்சு மூடி அப்புறம் ரெடி ஆகிட்டு நம்ம அடுத்தது ரெடி பண்ணுவோன்னா. நூல் போலே வந்து ரெடியா இருக்கும். மால்டோவா ஸ்மெல் மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நம்ம வந்து மீதி வந்த மாவை வந்து நான் வந்து கொதிக்க வச்சு பால் சேர்த்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணா அசல் மால்டோவா பூஸ்ட் குடிக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த டேஸ்ட் நல்லா பிடிக்கும். இப்போ செஞ்சு காணிப்பீங்களா? கண்டிப்பா. மீதி இருந்த மாவுல அதுதான் உண்மையில இந்த மால்டோவா அந்த கொழுக்கட்டை போடுறேன். இப்படி போடு. இது வந்து நம்ம இது எப்படி இருக்குன்னு பாருங்களாம். இந்த மாவு வந்து உருட்டது கூட வரல. ஆனால் நல்லா தம் கொடுத்து நம்ம இப்படி உருட்டிட்டோம்னா அது அழகா உருண்டும். இது வெந்திருக்கும். எடுத்துருவோமா? ஓவர் குக் ஆகக்கூடாதுல்ல. வெந்தோன்னு அந்த கலரை பார்த்தீங்களா? விட்டுட்டு நம்ம அந்த கொழுக்கட்டையும் சேர்த்து இதில் போட்டு வேக வச்சுருவோம். இந்த தண்ணியிலே போட்டோம். இப்படி டைட்டாக முடிச்சிட வேண்டியதான். இருக்குது. தண்ணி நிறைய இருக்கு, நம்ம குறைச்சிடுவோம்னா. ஏன்னா வேக வச்சதுக்கு அப்புறம் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்பதான் கவனிச்சிருந்தா மாவு வரும்போது நான் இது உப்பு போடாதது தெரிஞ்சிருக்கும். உப்பு போடக்கூடாது. போடக்கூடாது. போட்டா ஏன்னா இது சீனி கிழங்கு பார்த்தீங்களா, நல்ல இனிப்பாதான் இருக்கும். கொதிச்ச தண்ணியில போட்டுருவோம். இதுக்கு கூட 2 ஏலக்காவை பிடிச்சி போட்டுருவோம். வச்சுட்டு இதை வச்சிருவோம். வச்சுட்டு மீடியத்தில் வச்சு வேக வச்சிடணும். இங்க பாருங்க, இந்த தட்டத்திலே காணிச்சு ரொம்ப சிம்பிள். சீனி கிழங்கு சீசன்ல தான் கிடைக்கும்ல. சீசன் இருந்த டைம் இப்போ எல்லா டைம்லயுமே கிடைக்குது. இனிப்பும் டேஸ்டும் நல்லா இருக்கு. இனிச்ச டேஸ்ட்ல இருக்கு. ஓகே, அதனாலதான் நம்ம இதை ட்ரை பண்ணோம். நான் வந்து இதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ண போறேன். நின்றுருக்கா, அதோட தண்ணி தான் அடியில் வந்துருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இனிமேல் நம்ம இதில் வந்து என்ன சொன்னா தேங்காய் பால் சேர்க்கணும். அதில் ஊற்றணும். கொஞ்சமா நாட்டு சர்க்கரை இருக்கலாம்.
இனிப்பு தகுந்துனா போட்டு சூப்பராக இது என்ன செய்யணும், மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். லைட்டாக கொதி வந்துட்டுல, இனி ஆஃப் பண்ணிடுவானா. ஒன்றாச்சா, இப்படி கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணலாம். எடுத்தால இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், இவ்வளோ ஒரு சாஃப்ட். இதுவுமே நம்ம என்ன செய்யணும்னா தேங்காய் பால் ஊற்றி தான் சாப்பிடணும். நான் வந்து தேங்காய் பால் எல்லாமே கட்டியாக தான் எடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப இலைச்ச டேஸ்ட், ஏன்னா இதில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணல, அதனால டேஸ்ட் வந்து இலைச்சி கிடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். நம்ம சாதா நம்ம இதில் சீனி வந்து நம்ம சாதா சீனி போட்டுடலாம். தேங்காய் போடணும், தேங்காய் போடணும். தேங்காய் அடியில் தேங்காய் பால், மேலே சீனி, அதுக்கப்புறம் சூப்பராக விரும்பி சாப்பிடும், நல்லா சூப்பராக இருக்கும். தான் இருக்கலாம். இதுலேயுமே தேங்காய் போடணும். வெயிட்டிங் பண்ணிட்டு பார்ப்போமா. தண்ணி வேண்டாம், எண்ணெய் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். அந்த மாவு விரவதுக்கு கஷ்டமும் படாண்டா. இப்படி விரவுனாலும் சாஃப்டாக அப்படி ஒரு டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். பார்த்தா இது வந்து ராகி இடியாப்பம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதில் நம்ம வந்து சீனி கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறது தெரியும். இந்த சீனி கிழங்கு நம்ம வந்து சும்மா சாதாரணமாக ஆட் பண்ணிட்டோம். நூல் ஒன்றுமே அதில் உள்ள நார் எதுவுமே எடுக்கலை. ஓகே, செய்து பாருங்க. அதேமாதிரி இந்த கொழுக்கட்டை வந்து டேஸ்ட் பார்த்தா அசல் இந்த பூஸ்ட், காம்ப்ளான், மால்டோவா குடிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். கன்ஃபார்ம் பண்ணி ரொம்ப பிடிக்கும். எல்லாமே ட்ரை பண்ணுங்க. நம்ம வடமதி சமையலை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி அந்த டேஸ்ட் பிடிச்சுன்னா அதோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் சொல்லுங்க. பாய்.